ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கத்திரிக்காய் வைத்து நாவூரும் சுவையில் ரொம்ப சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது கத்திரிக்காய் பிடிக்காதவங்க சொல்கிறவங்க கூட ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அடுப்பில் பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் காம்பெல்லாம் கட் பண்ணிட்டு 4ஆக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், தோல்லாம் நல்லா சுருங்கி எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ அதை அப்படியே வெளியே எடுத்துக்கலாம். அடுப்பில் அதே பாத்திரம் வச்சுக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமும் ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கின பிறகு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் அதில் சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டு இதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் குழம்பு ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். அடி பிடிக்கும், அதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ வந்து 1 கப் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லேயே தேங்காய் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சர் ஜாருக்கு மாற்றி கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதே கடாயில் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 10 பல்லு பூண்டு தட்டி சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இதில் வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி நல்லா குழஞ்சி வரணும். இப்போ பிஞ்சாப் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம வதக்கி அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் போல் எண்ணெயிலே அப்படியே லைட்டாக வதங்கட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கட்டும். 2 டம்ளர் தண்ணி மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். இதில் கடலைப்பருப்புலாம் சேர்த்ததுனால குழம்பு ரொம்ப திக்காகும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்களாம். பாருங்கள், ஒரு கொதி வருது. இப்போ வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயில் வறுத்து சேர்க்க சொல்ல ரொம்பவும் குழம்பு ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். 2 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சிச்சு. இப்போ தேவையான அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதே ஸ்டைலில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். குழம்பு ரொம்பவும் சூப்பராக இருக்கும். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.